இந்த சுகுமார் தோழர் வந்து அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கட்சி வலுப்படுத்துவதற்காக ஊழியர்களுக்கான தத்துவ ஆவணங்கள் ஒரு 7 ஆவணங்களை உருவாக்குனாங்க. அவரு சீதாராம் அந்த ஆவணங்கள்ல இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ற ஒரு ஆவணம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்திய சூழ்நிலைகளையும் கொஞ்சம் அவங்க வந்து அதை பொருத்துவதற்கான முயற்சிகளையும், அதை வகுப்பாசிரியர்களா இருக்கிறவங்க அதை எப்படி விளக்கணுங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா சுகுமார் தோழர் 50 ஆண்டு காலம் வரைக்கும் தொழிற்சங்க பணியில இந்தியா முழுவதும் சுத்தினவர். அந்த வகையில ரொம்ப சிலாகிச்சு பேசுவாரு. எனக்கும் ஒரு சீட்டு கொடுத்தாரு. அந்த வகையிலையும் இப்ப நாங்க இந்த இயக்கவியல் அரட்டை அடிப்போம். அதுல வந்து இந்த அரட்டையை அப்படியே ஒரு கிளாஸா மாத்துவோமே, அப்படியே ஒரு யூடியூப்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். அந்த வகையில அப்படி ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு இதுலயும் போகுது. போன கிளாஸ் வந்து பெரிய மனசு இருக்கிறதுனால மூத்த தோழர்கள் சிலர் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. இளைஞர்ல நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு சுகுமார் தோழர்கள ரொம்ப என்னன்னா, இளைஞர்ல கொண்டு வந்து நம்ம அவங்களோட கலந்துரையாடல் பண்ணும்போது தான் நம்ம சரியா விஷயங்களை புரிஞ்சுக்கிறோமா, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோமா அப்படிங்கிற நம்ம கிட்ட இருக்க ஆவணத்தை அவங்க வாங்கணும், அவங்க கிட்ட இருக்க நம்ம வாங்கணும். இந்த குடுக்கல் வாங்கல் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வகையில எனக்கும் கூட ஒரு நல்ல முயற்சியா தான் கிளாஸ் இருந்தது. அதற்காக நாம் வந்து அவருடைய தொடர் வகுப்பா ஒரு 4 வகுப்பா நடத்துறேன்னு சொன்னாரு. இந்த ஆவணத்தை அதுல இடையில அத ஒரு வகுப்பு நடத்தி எடுத்துட்டோம். இப்ப ஏற்கனவே முதல் இது வந்து சுமார் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த இந்த நிகழ்வு என்பது அவர் வந்து அவருடைய 4 அல்லது 5 நிகழ்வா நடத்த போட்டதில்லை. 2வது நிகழ்வாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ற அவங்க ஆசிரியர்களுக்கான குறிப்பேடாக எடுத்த அந்த குறிப்பேடு நமக்கு அறிமுகப்படுத்தி விளக்கி நம் பேசுவார். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை அழைக்கிறேன். நீங்க சொன்னா சரிதான். நீங்க சொன்னா சரிதான். அதுல 15ஆம் போன உடனே தான் இப்ப இது வேற. இதுவரை நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தது வந்து அடிமைவாழ் சமுதாயத்துல இருந்தக்கூடிய தத்துவங்களை பத்தி போன வாட்டி நம்ம பார்த்தோம். அதுல வந்து தேல்ஸ்ல இருந்து பித்தகோரஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது. அதுல குறைபாடுகள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது, சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அறிவியல் வளரல, அதனால வந்து அது அந்த அளவுக்கு அது குறைபாடோடு தான் இருக்கும். ஆனா தேல்ஸ், அனாக்சிமண்டர் போன்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க அந்த பொருள்ன்றத கொண்டு வந்திருக்காங்க. எல்லா உருவங்களுக்கும் அடிப்படை பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேல்ஸ் வந்து தண்ணீர் தான் அடிப்படைன்னாரு, ஹெராக்ளிட்டஸ் நெருப்பு தான் அப்படின்னாரு. ஆனா எப்படிதான் இருந்தாலும் அது எதனால அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. அது ஒரு பாட்டு. அதுல வந்து அவங்க வந்து ஆத்மாவும் ஒரு பொருள் தான் அப்படின்னு தேல்ஸ் சொன்னாரு. அதுக்கு தனி சக்தி உண்டு அப்படின்னாரு. அது உடலுக்கு அப்பாற்பட்டு தனித்து இயங்கும் தன்மை உடையதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ ஒரு பொருளா கருதுறாரு. அப்ப அந்த பொருள் முதல் வாதம்ன்றது அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி வந்த பித்தகோரஸ் ஆத்மா அழிவற்றது அப்படின்னாரு. அது நுழைவதற்கு உடல் கிடைச்சது, எனவே நுழைஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. அப்போ இவ்வாறு பொருள் முதன்மையானது என்று கூறினாலும் இவங்களை யாரும் வந்து முழு பொருள் முதல்வாதிகள் அப்படின்னு கூற முடியாது அப்படின்ட்டு எங்கல்ஸ் சொல்லிட்டாரு. டெமோகிரிட்டஸ் வந்தாரு, அணுவை பத்தி பல்வேறு விதமான பயன்மிக்க தகவலை கூறியிருக்காரு. நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம இந்தியாவில் அப்படிலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்தியால பிரச்சனை என்னன்னாக்க ஒவ்வொருவரும் இப்போ நம்ம போன வாட்டி நம்ம வகுப்பு இந்த இதுல பகுதியில பார்த்தது, ஒவ்வொருத்தரும் தேல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து வந்தவங்க புதுசு புதுசான கருத்துக்களை சொன்னார். ஒருத்தர் நெருப்புன்றாரு, ஒருத்தர் தண்ணின்றாரு, ஒருத்தர் அணுன்றாரு, இப்படி புதுசு புதுசா சொன்னாங்க. ஆனா இந்தியால ஒரு பிரச்சனை என்னன்னாக்க ஒருத்தர் சொன்னதையே மீண்டும் மீண்டும் அதை புது வழியில அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க வழியா புதுசா யாரும் ஒண்ணும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இந்தியாவில். அதை பின்னாடி பார்த்து
ஆனா இப்பவும் என்னன்னாக்க மேலை நாடுகள்ல எப்படி வந்து இந்த இயக்கவியல் எப்படி இந்த பொருள் முதல்வாதம் எப்படி வளர்ந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம் இன்னைக்கும். ஏன்னா மேலை நாடுகள்ல நம்மளோட கொஞ்சம் பல்வேறு கருத்துக்கள் வந்ததுனால முதல்ல இந்த வெஸ்டர்ன் மேலை நாடுகள் கருத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்தியன் பிலாசபிக்கு வந்தோம்னா அது கரெக்டா நமக்கு ஈஸியா புரியக்கூடியதா இருக்கும், லிங்க் கரெக்டா வந்து நிற்கும். அப்போ இந்தியாவில் நம்ம பத்தி பேசியிருந்தோம். இது வந்து 1200 காலம் வரைக்கும் அப்படியே ஒரு இருள் நிறைந்த காலமாவே தத்துவங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வளர்ந்தது. அது பின்னாடி வரும். இப்போ போன வாட்டி சொன்னதுக்கு தொடர்ந்து பின்னாடியே என்ன ஆச்சுன்னாக்கா டைசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி. அது என்னன்னாக்கா டைசன் என்பவர் கடவுளுக்கு உருவம் இல்லை, பிரபஞ்சத்தின் ஆரம்ப அசைவுக்கு ஒரு சக்தி வேலை, அவ்வளவுதான் தேவை, அதுதான் கடவுள் என்றார் அப்படின்ட்டார். சரியா? ஆனால் பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் இல்லை என்றார். இந்த கருத்தினை கொண்ட ஒரு கும்பல் இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கு. சரியா? இதுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்தார். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா முரண்பாடுகள் ஏற்படுது மனுஷனுக்கு. எங்க முரண்பாடுகள் வருது? இயற்கையை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இயற்கை பிரதானமா, நம்மளுடைய ஆத்மா இல்லைன்னா கருத்து பிரதானமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இயற்கையை பத்தி அறிதல். அதே மாதிரி அந்த இயற்கையோட நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்றது இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த நம்ம எப்படி வாழ்வதுன்றது கருத்து முதல்வாதம். ஆனா பொருளாதார வாழ்வை பத்தி பேசுறது வந்து பொருள் முதல்வாதம். அப்போ இந்த மாதிரி தான் இதுதான் தத்துவத்துக்கு அடிப்படை. அப்போ லார்ட் பெர்பெட் செர்பரி அப்படின்றவர் 1581 1648 இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், நிலப்பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் ஒரே போடு போட்டார் மூட நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும். அதுல இருந்து தான் கிறிஸ்துவ மதம் தோன்றியது. அறிவியல் அடிப்படையே இல்லாத ஒரு மதம் கிறிஸ்துவ மதம் அப்படின்ட்டார். இதே போன்ற கருத்துக்களை தான் வால்டேர் ரூசோ போன்றவர்கள் பிரான்சில் திறமையாக பிரச்சாரம் செய்தனர். இவங்கெல்லாம் பண்ணதோட காரணம் என்ன? பண்ணதோட இது என்னன்னாக்க அட்வான்டேஜ் என்னன்னாக்க பயன் என்னன்னாக்க இது வந்து முதலாளித்துவத்துக்கெல்லாம் இது வந்து உரம் சேர்த்து. அப்போ சரி, அடுத்தது இப்போ இதெல்லாம் உரம் சேர்த்தது அப்படின்னாக்க இதோட பிரச்சனை தன்மை என்ன? இந்த நம்ம இப்ப பேச போறது அடிமை வாழ் சமுதாயத்துல பார்த்தது முன்னாடி. இப்போ நிலப்பிரபுத்துவ சமுதாயத்துல பேசணும். ஏன்னா இதெல்லாம் வந்து 1581 1648 இப்படி போறோம். இந்த நிலப்பிரபுத்துவ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுனாக்கா மன்னர்கள். மன்னர் கூட இருக்கிறது யாரு? குருமார்கள். அதுக்கப்புறம் மூணாவது இது படை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மூன்றாம் படை யாருறானாக்க இந்த முதலாளிகள், விவசாயிகள், தொழிலாளிகள், இந்த அப்புறம் வியாபாரிகள் இதெல்லாம் வரும். சரியா? முதல்து வந்து மன்னர்கள், ரெண்டாவது வந்து குருமார்கள். இந்த குருமார்கள் மன்னரை சப்போர்ட் பண்ணுவாங்க, மன்னரை வந்து குருமார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு இந்த மூன்றாம் படையை எப்ப பார்த்தாலும் வந்து தனிமைப்படுத்தி அடக்குமுறையில அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நிலப்பிரபுத்துவத்துல நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு நல்லா தெரியும். அடிமை வாழ் சமுதாயத்துல அடிமையே வந்து அடிமை சொந்தக்காரனுக்கு சொந்தம். எதை வேணாலும் பண்ணா அவனை கொலை பண்ணாலும் கேட்க முடியாது. ஆனா நிலப்பிரபுத்துவத்துல அவனுக்கு ஒரு துண்டு நிலத்தை கொடுத்துட்டு அவன் அது பண்ணுவான். அந்த கடுமையான உழைப்பு அது வந்து நேரடியா அந்த சுரண்டெல்லாம் பார்க்க முடியும். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த நிலப்பிரபுத்துவ இந்த மத குருமார்கள் போன்ற அட்டூழியம் இது வெளியில் வருது. அதனால்தான் இந்த கருத்து வருது. இந்த வால்டேர், செர்பரி, ரூசோ இவங்கெல்லாம் வந்து அந்த நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து பேசுறாங்க. கடவுள் கிடையாதுறான்றாங்க. அப்ப ஏன் சொல்ல வேண்டியது வருது? ஏன்னா இந்த கடவுள் பேரை வச்சுதான் இவங்க வந்து சரி நான் வந்து பாதிரிமார் அப்படின்னா உனக்கு எதுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கை? அந்த கேள்வி வருது. அப்போ உன்னுடைய ஆடம்பரத்துக்கு நீ யாருகிட்ட வரி வாங்குற? விவசாயிகிட்ட வாங்குற, மக்கள் கிட்ட வாங்குற. மன்னன் எதுக்கு வாங்குறான்? மன்னனும் அதே மாதிரி விவசாயிகிட்டையும் மக்கள்கிட்டயும் வரி போடுறான். அப்போ எங்க உழைப்புல வந்த பணத்துல நீங்க 2 பேரும் வந்து
டாம்பிகமா வாழறீங்கன்னாக்க எதுக்கு நீங்க வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமை தானே வருது, கருத்து தானே வருது. அது எவ்வளவு நேரம் வரும்? அப்போ அதனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு மனிதாபிமான கருத்து வெளில வருது, தலை தூக்குது. காரணம் என்னன்னாக்க அன்றைய நிலப்பிரபுத்துவம் மத பீடாதிபதியும் மக்களை சுரண்டினார்கள். எனவே மக்கள் இந்த இரண்டிற்கும் எதிராக அணி திரண்டாங்க. சரியா? இப்போ திரண்ட போதுதான் ஆரம்பத்துல என்ன ஆச்சுன்னாக்க இங்கிலாந்துல தாமஸ் மூர் 1478 1535 இந்த காலகட்டத்துல இவர் வந்து புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு கற்பனாவாத சோசியலிசத்தை அந்த ஒரு தத்துவத்துக்கு இவர் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் உட்டோப்பியானா ஒரு கற்பனை. அந்த ஒரு நூலை 1561 எழுதுறாரு. என்ன பிரச்சனை இவர் சொல்றாருனாக்க பொருளாதாரத்துக்கு வந்துட்டார். தனி உடைமை தான் அத்தனைக்கும் பிரச்சனை. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அத்தனைக்கும் பிரச்சனை வந்து இந்த தனி உடைமை, சொத்துடைமை. தனி உடைமைன்னா அவர் சொல்றது இந்த சொத்துடைமை. அப்போ இந்த இதை தகர்க்கணும் அப்படின்றாரு. அப்போ என்ன ஆகணும்னாக்க நில நிலத்துல வேலை செய்யற விவசாயி அவசப்படுறான், கஷ்டப்படுறான். அப்போ அவன் மேல ஒரு மனிதாபிமான அப்ரோச் இருக்கும், அணுகுமுறை இருக்கும். அப்ப அந்த ஒரு தன்மையினால, மனோபாவத்தால அந்த சோசியலிச கருத்துகள் வெளிப்படையா பிரபலமாகுது. அப்போ அதே நேரத்துல இன்னொன்னு நடக்குது சமுதாயத்துல, நிலப்பிரபுத்துல. என்னன்னாக்க இந்த வர்த்தகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போவாங்க. அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போகும்போது என்ன ஆகுது? கூடவே சமுதாயத்துல அவங்களுக்கு வந்து அதிகப்படியான பொருள் தேவைப்படுது. அப்போ பொருள் தேவைப்படுதுன்னா யாரு உற்பத்தி ஆகணும்? தொழிலாளி உற்பத்தி பண்ணணும். நான் ஜாஸ்தி போல. அப்போ என்ன தேவைன்னாக்க இந்த பொருள் உற்பத்தி பண்ணணும்னாக்க பழைய முறையில உற்பத்தி பண்ணாக்க வேலைக்கு ஆகாது. புதிய முறையில உற்பத்தி பண்ணணும். அப்பதான் அதிகப்படியான எண்ணிக்கையில உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இந்த வர்த்தகர்களுக்கு இந்த அறிவியல் தேவைப்பட்டது. நிலப்பிரபுத்துவத்துக்கும் குருமார்கள், நிலப்பிரபுத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கள், குருமார்கள், மன்னர்கள் இவங்க 3 பேரும் ஒண்ணா கை கோத்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த அறிவியல் கூடாது. மக்களுக்கு அறிவு வந்துருச்சுனாக்க தன்னை எடுத்து காலி பண்ணிடுவான் அப்படின்றதுனால வர்த்தகர்களுக்கும் மக்களுக்கும் அறிவியல் தேவைப்பட்டது. ஆனா ஏன்னா இவங்க தான் சுரண்டப்படுறாங்க. ஆனா மிச்சபடி இருக்கக்கூடிய மத குருமார்கள், நிலப்பிரபுக்கள், மன்னர்கள் அவங்களுக்கு அறிவியல் தேவைப்படல. ஸோ இதுதான் அப்போ நிலப்பிரபுத்துவ அமைப்பு இருக்குல்ல, அறிவியலுக்கு தடையா இருந்ததுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் இந்த அளவுக்கு தான் இருக்கு கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இதுதான் காரணம். அப்போ கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாக்ரட்டிஸை கொன்னது, மிச்ச பேரை கொன்னதெல்லாம். இப்போ அடுத்தது பார்க்க போனா கோப்பர்னிக்கஸ் 1473 1543. இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாரு? பூமி தான் சூரியனை சுற்றுதுன்னு சொல்லிட்டாரு. ப்ரூவ் எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா சொன்னாரா? சொல்லல. ஆனா இவர் ஒண்ணு என்ன சொல்லிட்டாருனாக்க இயற்கை விஞ்ஞானம் அதன் சுதந்திரத்தை அடைந்ததுன்றாரு. அறிவியல் மத மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டதுன்றாரு. சரியா? ஆனா 36 வருஷமா அது சைலண்டா இருந்துட்டு கடைசியில மரணப்படுக்கையில் இருக்கும் போதுதான் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துறது. இதுதான் பிரச்சனை. ஆனா அதே நேரத்துல சமுதாயத்துல இன்னொன்னு நடந்தது. என்னன்னாக்க அமெரிக்கா கண்டுபிடிப்பு, காகிதம் செய்வது, இந்த மாதிரி பலதெல்லாம், அதாவது அந்த நாட்டில தான் உலகம் உருண்டை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? பின்னாடியே இன்னொன்னு புது புது தத்துவங்கள் வருது. அந்த நேரத்துல அவன் பல்வேறு சக்திகள் ஒன்னோரோடு முரண்பாடு, முரண்பாடுல வருதுதானே இயக்கவியல், முரண்பாடுல வருதுதானே பொருள் முதல்வாதம். முரண்பாடு இல்லைன்னாக்க இந்த தத்துவங்களே வெளில வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா நான் ஒரு கருத்து சொல்லுவேன், தொடர் நீதி ஒரு கருத்து சொல்வாரு. அந்த அந்த கருத்து எது உண்மைன்னு சொல்லிட்டு எது உண்மைன்னு தெரியும்? சமுதாயத்துல அதை போய் அப்ளை பண்ணும்போது சமுதாயம் தான் உரைகள். நான் சொல்றது கரெக்டா, நீதி சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் உராசி பார்க்கறது? சமுதாயம் தான் உரைகள். அப்போ அத அந்த மாதிரி பண்ணி அங்க சோதிச்சு தத்துவத்தை அங்கதான் சமுதாயத்துல தான் சோதிக்க முடியும். சோதிச்சு அது வந்து கரெக்டா தப்பா நமக்கு தெரியும். அதோட லைன் நம்ம மேல போகும். அப்போ இந்த ஸ்காலஸ்டிக் அப்படின்வாங்க. இது வந்து மத்திய கால திருச்சபை தத்துவத்திற்கு இது பேரு. இது என்னன்னாக்கா வேற ஒண்ணும் இல்ல. ஸ்காலாஸ்டிசம்
அப்படின்னு ரொம்ப ஸ்டைலிஷா சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கு பேரு முதலாளிகள் கொடுத்த பேரு வெத்து வேட்டுன்னு கொடுத்தாங்க. அதுக்கு அர்த்தம் தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு தத்துவம் அது. சரியா? ஆக மொத்தம் அது என்னன்னாக்க பட்டாட்டோபமா இருக்கும் அதோட கருத்துக்கள்லாம். ஆனா நிலப்பிரபுத்துவத்தை தகர்த்துட்டு அறிவியலை வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு தத்துவமா இருக்காது. சரி, இது இப்படியே போயிடுச்சா? இப்போ முன்னாடி பார்த்தா 1400. இப்போ அடுத்தது என்னன்னாக்க 1483 இருந்து 1546 மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர்னு உடனே நீங்க உடனே புரிஞ்சுக்க கூடாது. அமெரிக்கால இருந்த மார்ட்டின் லூதர் கிங் இல்ல. இந்த மார்ட்டின் லூதர் ஜெர்மனி. இவர் வந்து ஒரு மத போதகர். இவரு வந்து போப்பின் அதிகாரத்தை எதிர்த்தார். மடத்தின் மோசமான செயல்களை எதிர்த்தார். கிறிஸ்துவத்தின் உண்மை போதனைகளை விளக்கி மடாதிபதி கருத்திற்கு எதிரான முறையில் மத தலைவர்கள் எப்படிலாம் பொய் சொல்றாங்க அப்படின்றத சுட்டி காட்டினார். அப்போ விவசாயிகளும் குறுநில மன்னர்களும் இவருக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க இவருடைய கருத்துக்கு. அப்போ அதனால என்ன ஆச்சு? இவருக்கு ஆதரவு வந்தது. விவசாயிகள் போராட்டத்துல கிளம்பினாங்க. என்ன ஆயிப்போச்சுன்னா இவர் இதை சொல்லிட்டாரு. மார்ட்டின் லூதர் புரோகிதர்களை எதிர்த்து ரோமன் புரோகித கூட்டத்தின் பைத்தியக்கார செயல்களை நீடித்து நடக்குமேயானால் அக்கூட்டத்தை அரசர்களும் இளவரசர்களும் எதிர்க்க வேண்டும். அதாவது குறுநில மன்னர்களை சொல்றாரு. மடத்தின் வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திருடர்களை தண்டிப்பது போல் இவர்களை சிறை சேதம் செய்ய வேண்டும். ஆயுதம் கொண்டு கொன்றுவிட்டு அவர்களின் ரத்தத்தால் கை கழுவ வேண்டும். யாரு? இந்த மார்ட்டின் லூதர் ஜெர்மனியில. இதை கண்ட உடனே விவசாயிகள்லாம் அதுலதான் இதை எதில் படிக்கலாம் அப்படின்னாக்க இங்கிலீஷ்ல எங்கல்ஸ் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, தி பெசன்ட் வார் இன் ஜெர்மனி. நான் அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன், ஜெர்மனியில் விவசாய போராட்டம்னு. பிரபுக்கள் பலரும் வந்து விவசாயிகளை பிரபுக்களை வந்து கொண்டுட்டாங்க. பல அவங்களுடைய நிலத்தெல்லாம் இவங்க அபகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை வந்து ரொம்ப மீறி பெருசா போச்சு. இது நிலைமை போன உடனே இதை தாங்க முடியல யாரால. மார்ட்டின் லூதருக்கு பயங்கர கடுமையான விமர்சனம் வருது அரசு மேல. அதே நேரத்துல இவர் இந்த மதம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதத்துல ரீஃபார்ம்ஸ் தான் பாக்குறாரு, மறுசீரமைப்பு தான் இவர் பாக்குறாரு மதத்துல. இந்த நிலப்பிரபுத்துவத்தை தூக்கி எறியணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில மார்ட்டின் லூதர் இல்லை. அப்போ இந்த மதத்தோட தத்துவம் வேற விதமா மாறணும் அப்படின்றதுதான் இவருடைய குறிக்கோள். அப்போ இது என்ன ஆகும்னாக்கா ஒரு மதத்துக்கு பாலா ஒரு மதம் அப்படின்னு சொல்லி வந்தாக்க இது எதை காட்டுது? பழைய கத்தோலிக்க மதம் போயிட்டு கடைசியில் என்ன ஆச்சு? புரோட்டஸ்டன்ட்டுகள் வந்தது. அந்த பிரிவு வந்தது புரோட்டஸ்டன்ட். இவர் என்ன பண்ணாரு கடைசியில? அதே அரசை வச்சு, ஏன்னா இவர் நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தை தூக்கி எறிய விரும்பல. அதனால விவசாயிகளை அடிச்சு உதைச்சி அடக்கிறதுக்கு தான் வழி பண்ணாரு. அது ஜெர்மனியில நடந்தது. அது அந்த புத்தகத்துல எங்கல்ஸ் விவரிக்கிறார். சரி, அதே காலகட்டத்துல தாமஸ் முன்சர் அப்படின்றவர் அங்க ஜெர்மனியில இருந்தார். அவருடைய இயக்கத்தை பேரு வந்து டெபோரைட்டுன்னு பேரு. இவரு வந்து இவரும் மதம் தான். ஆனா இவர் கதை வேற. இவர் எப்படின்னாக்க புரட்சிகரமான ஒரு கருத்தெல்லாம் சொல்றாரு. கம்யூனிச கருத்தெல்லாம் இவர் சொன்னாருங்க. அன்னைக்கு தெரிஞ்ச அளவுல கம்யூனிச கருத்தெல்லாம் பேசினார். இவரும் வந்து மத குருவா தான் இருந்தார். இந்த மத குருமார்களை கடுமையா விமர்சனம் பண்ணார். ஜெர்மானிய ரோமானியர்களுக்கு எதிராக போராடும்படி கூறினார். பிரபுக்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை முதல்ல. ஆனா பொதுமக்கள் அட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா சொத்துரிமை அதுக்கு எதிர்க்க இவர் போராடினார். அப்போ அவருடைய கொள்கையில நிலப்பிரபுத்துவத்தின் முக்கிய அம்சங்களே மட்டும் இல்லாம மதத்தின் பொதுவான கருத்துக்கள் முழுவதும் தாக்கி பேசினார். சரியா? அப்போ அவருடைய இது வந்து இவருடைய வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா இருந்தது. அவரது வந்து மத நடவடிக்கையா இருந்தது. யாருது? மார்ட்டின் லூதர்து. ஆனா இவரது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா பொது உடைமையை சார்ந்து முன்னோக்கி போச்சு. அப்போ
இவருடைய பிரச்சாரத்தால் கிறிஸ்தவம் முழுவதுமே தாக்குதலுக்கு உண்டாக்கப்பட்டது. மதம் போட்டு மடாலயங்கள், ஒரு சில இடத்துல வந்து இவங்க என்ன சொல்றது, தெலுங்கானா போராட்டத்துல இந்தியால வந்து ஆந்திரால ஒரு சில பகுதிகளை வந்து ஆட்சி பிடிச்சாங்களே மக்கள், அதே மாதிரி அங்கேயும் பிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அது மக்கள் வந்து போராட்டத்துல இறங்கினாங்க. கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, இவரை நாடு கடத்தி இவரை கொன்னுட்டாங்க அந்த ஜெர்மன் அரசு. இவருக்கு பின்னாடி வந்தது வந்து ப்ரூனோ, 1548 இருந்து 1600. இவர் இத்தாலியில் வாழ்ந்தவர். இந்த ஸ்காலஸ்டிசம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன்ல, அதை வந்து இந்த வெத்து வெட்டு தத்துவத்தை எதிர்த்து இவர் வந்து கட்டுரைகள், நூல்கள் இதெல்லாம் இது பண்ணாரு. ஏன்னா இவரான கடவுளை எதிர்க்கல, இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு, இந்த இயற்கையை வணங்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. இவருடைய இதுக்கு வந்து டெபோரைட்டுன்னு தாமஸ் இவருக்கு வந்து பேருனாக்க என்ன சொல்றது, முன்சருக்கு டெபோரைட்டுன்னு சொன்னாக்க இவருது வந்து இவருடைய இதுக்கு வந்து கட்டுரை எல்லாம் எல்லாம் எழுதுனது. இவருக்கு ஒரு தனி பேர் ஒண்ணு கொடுத்தாங்க, பேண்டிஸ்ட் அப்படின்னு இவருடைய பேர். இவர் வந்து கோப்பர்னிக்க சொன்னதை மேல ஒண்ணு ரிஃபைன் பண்ணாரு. சூரிய மண்டலத்தை போன்று பல மண்டலங்கள் உண்டு அப்படின்னு இவர் சொன்னார். பாருங்க எப்படி அறிவியல் வளருது. பூமியானது தொடக்கத்தில் இருந்த நிலையில் தற்போது இல்லை என்றார். தனது அப்போ அரசு சொல்லுது, இவர் இந்த ப்ரூனோ சொன்னது பல்வேறு விதமான புரட்சியை கலப்புது. அப்போ அரசு சொல்லிச்சு, யோ உன் கருத்தை மாத்திக்கோ, நம்ம அரசு மறுத்தி விடும், உனக்கு வேலை கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. இவர் வந்து படா அப்படின்ட்டாரு. அதை மறுத்தாரு. 8 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு. கடைசியில இவரை தீயில் இது தள்ளி கொன்னுட்டாங்க. இதுதான் பூமி பூமி தான் மட்டும் சுற்றவில்லை, பூமியை அடுத்து வாயுமண்டலம் சுற்றுகிறது அப்படின்லாம் சொன்னார். பிரான்ஸ், இத்தாலி, போலந்து முதலியவற்றில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்துல இங்கிலாந்தில் வேகமா வளர்ந்த மாதிரி வேற எங்கேயும் வளரல. ஏன்னா அதோட பொருளாதார அடிப்படை உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கிலாந்து பல்வேறு காலனிகளை அந்த நேரத்துல பிடிச்சி வச்சுட்டு வேகமா வரும்போது, காலனி எதுக்கு பண்ணுது, பொருளாதார வளர்ச்சிக்காக தான் காலனியை பிடிக்கிறாங்க. அப்போ இங்கிலாந்து இயற்கையாவே அங்கதான் ஜாஸ்தி வரும். அப்போ அடுத்தது வந்து பிரான்சிஸ் பேக்கன், 1561 1666. இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் உண்மையான பொருள் முதல்வாதின்னு சொல்லிட்டு மார்க்ஸும் எங்கல்ஸும் இவரை பாராட்டியிருக்காங்க. என்ன ஒண்ணு, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் அதிக கவனம் செலுத்துவதான் தத்துவத்தின் வேலையாகும் அப்படின்ட்டாரு. தத்துவமே அறிவியலை வளர்க்கறது தான்டா அப்படின்ட்டாரு. காரணம் என்னன்னாக்க, இந்த எல்லாம் அவன் செயல் அப்படின்னாக்க அது சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போய் விடும். அப்போ அவன் செயல் சொல்லிட்டு நான் கையை கட்டி நான் உக்காந்துட்டேன்னாக்க, அதை ஏத்தனாக்க என்ன ஆகும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், முயற்சி எடுக்க மாட்டேன், புறட வர மாட்டேன். அப்போ சமுதாயம் மாறாது, பழைய சுரண்டல் முறையே நிற்கும். அப்போ புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நான் ஆர்வம் காட்ட மாட்டேன். அதனால அறிவியல் இதாகும். என்ன ஒண்ணு, இயற்கையை புரிஞ்சு கொள்ள முடியும், இது நாள் வரை இயற்கையை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இருந்த கருத்தை இவர் மறுதளிக்கிறாரு. இயற்கையினை புரிந்து கொள்ள முடியும் என்றார். அப்படி புரிந்து கொண்டால் தான் வெற்றி காண முடியும் அப்படின்றாரு. புரோகித கூட்டம் ஓரமாக நிக்கட்டும்ன்றாரு. தத்துவ ஞானம் என்பது இயற்கையை வெல்லும் வழியை மனிதனுக்கு விளக்குவதாகும் அப்படின்னு சொன்னாரு. இயக்கம் என்பது பொருளில் இருந்து பிரிக்க முடியாத குணம் அப்படின்ட்டார். பாருங்க எப்படி சத்துவம் வளருது பாருங்க. இயக்கம் இல்லாத பொருள் இல்லை என்றார். அப்போ 18ஆம் நூற்றாண்டில் இவருடைய இருந்த அந்த 15ஆம் நூற்றாண்டுல இத்தகைய கருத்தை வெளிப்படுத்துவது சுலபம் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். அந்த 15, 16ஆம் நூற்றாண்டுல இவரு சொல்ற கருத்தை இந்த மாதிரி இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு ஆளும் கிடையாது. ஆனா சொல்றதும் சுலபம் அல்ல. ஆனா இவர் வந்து கடவுளை மறுக்கவில்லை. சரியா? அது ஒரு சிக்கல். ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து அறிவியல் வளரல. அதான் பெரிய பிரச்சனை. இவருடைய குறைபாடு
இவர் அரசியல் கருத்திலும் குறைபாடு இருந்தது. ஏன்னாக்க வழிகாட்ட முடியும். இப்படிதான் அறிவியல் வளரணும் அப்படின்னாக்க அறிவியல் வளர்ந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு இவரால் வழிகாட்ட முடியல. அதான் குறைபாடு, வேற ஒண்ணு இல்லை. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நூலை எழுதினாரு. இவர் வந்து ஒரு கனவு காண்றாரு. என்னன்னாக்கா, அதாவது கனவு மாதிரி ஒரு கதை ஒண்ணு எழுதுறாரு. ஆளே இல்லாத தீவுக்கு ஆங்கிலேயன் போனான். அங்க வந்து தங்கம்லாம் இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் வந்து எல்லாரும் உற்பத்தி பண்ணாங்க. எல்லாத்தையும் சரிசமமா பகிர்ந்துட்டாங்க. ஆளும் வர்க்கம், ஆளப்படுற வர்க்கம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இவரு பண்ணாரு. அதனால்தான் இது வந்து எங்க போய் நிக்குது? கற்பனாவாதத்துல போய் நிக்குது. பொருள்முதல்வாதத்துல போய் நிக்குது. சரியா? அப்போ இதுல வந்து இந்த பேக்கனுக்கு அது இந்த இங்கிலாந்துல இருந்து பிரான்ஸ், இத்தாலி நாடுகள் எல்லாம் இந்த பொருள்முதல்வாதம் மேலோங்கி வந்தது. தாமஸ் ஹாப்ஸ் 1588, 1677. இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பேகன் கருத்துக்களை இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கினார். இவர் என்ன பண்ணாரு, ஏன்னாக்கா அந்த நேரத்துல இங்கிலாந்துல புது புது மிஷின்லாம் வர ஆரம்பிச்சது. நீராவி மிஷின்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த இயந்திர வளர்ச்சி இதெல்லாம் ஒட்டி தத்துவம் வளருது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் பார்த்த போதுதான் இயந்திரம் வளர்ந்தது. அவர் வாழ்ந்த காலத்துல இயந்திரம் புதுசு புதுசா வரும்போது அறிவியல் வளருது, அதனால தத்துவம் வளருது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இயற்கையை ஒரு இயந்திரம் போன்று ஒரு கவனிச்சாரு. அதாவது இயந்திர கதி பொருள் முதல்வாதம். அதாவது இப்ப உலகமே வந்து ஒரு இயந்திரம் மாதிரி, சமுதாயமே ஒரு இயந்திரம் மாதிரி. அப்போ இயந்திரம்னா என்ன? ஒரே மாதிரி காலையில போயிட்டு ராத்திரி, ராத்திரி போயிட்டு காலையில இப்படியே இருக்குமே இயந்திரம். நடுப்புற சில மாறுதல் எல்லாம் நடக்குது இல்ல உலகத்துல பல்வேறு மாறுதல். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அதை பத்தி இல்ல. ஆனா இதே மாதிரி வட்டமா சுழற்சி மேல போயிட்டே இருக்கும்ட்டாரு. அந்த மாதிரி சொல்லிட்டாரு இவரு தாமஸ் ஹாப்ஸ். தத்துவத்தில் இவர் வந்து ஞாத்திகரா இருந்தார். அறிவியல்ல இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலமும் வெளியும் வைத்துதான் எந்த பொருளையும் பார்க்க வேண்டும்ன்றார். பாருங்க, காலமும் வெளியும் வந்துருச்சு. டைம் அண்ட் ஸ்பேஸ் அதை பத்தி சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இவரு டைம் அண்ட் ஸ்பேஸ பத்தி சொல்லிட்டாரு, காலமும் வெளியும் பத்தி சொல்லிட்டாரு. ஆனா இது ரெண்டு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. ஆனா உண்மையிலே அறிவியல்ல அப்படி கிடையாது. எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க ஒரு காலம் இருக்கும். எங்க காலம் இருக்கோ அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எங்க மேட்டர் இருக்கோ அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எங்க மேட்டர் இருக்கோ அங்க ஒரு இயக்கம் இருக்கும். ஸோ அது வந்து பின்னாடிதான் அறிவியல்ல தெரியுது. ஆனா இவர் காலகட்டத்துல அதெல்லாம் சொல்ல முடியல. அடுத்தது டெகார்டோ 1896, சாரி 596, 1650. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 15, 16, 17ஆம் நூற்றாண்டு. இவர் டெகார்டோ பிரெஞ்சு நாட்டவர். கணித சாஸ்திரத்துல பெரிய ஆளு. முன்னாடி பார்த்த பித்தகோரஸுக்கு பிறகு முக்கியமானவர் இவர். இவர் வந்து இயற்பியல்லையும் ஒரு சிறந்த ஆள் இவர். இவருடைய தத்துவம் வந்து துவைதம் அப்படின்னு நம்ம நாட்டுல சொல்றவங்கள துவைதம்னு. அந்த மாதிரி கடவுள் வேறு இயற்கை வேறு அப்படின்ட்டாரு. அதான நம்ம நம்ம நாட்டுல இருக்குது. அந்த மாதிரி அங்க சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு வந்து இந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு. அறிவியலை பற்றி பேசும்போது பொருள் முதல்வாதியா இருக்காரு. கருத்தை பத்தி பேசும்போது கருத்து முதல்வாதியா இருக்காரு. ஸோ இதுதான் பிரச்சனை இவர்கிட்ட, டெகார்டோ கிட்ட. அனுபவத்தினாலும் நடைமுறையினாலும் பகுத்தறிவை பெற முடியாதுன்றாரு இவரு. ஆனா சிந்தனையும் ஆராய்ச்சியும் தான் பகுத்தறிவை தரும்ன்றாரு. பாருங்க எப்படி வேடிக்கை பாருங்க. ஆராய்ச்சியும் சிந்தனையும் பகுத்தறிவை தரும்ன்றாரு. இது எதனால வருது? ஆராய்ச்சி ஏன் எனக்கு பண்ண தோணுது? என்னுடைய அனுபவத்திலிருந்து ஆராய்ச்சியை பண்ண தோணுது. கல்லை உடைக்க முடியல, பாறையை உடைக்க முடியலன்னாக்க என்கிட்ட இருக்கிற கோடாலி போர்ல கடபார தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அனுபவம் கொடுக்குது இல்ல. அது இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. அப்போ முதல்ல வந்து எல்லாத்தையும் சந்தேகப்படணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆராய உண்மையா வர வேண்டும் அப்படின்னு கூறினார். கடவுளையும் அதே மாதிரி சந்தேகப்பட வேணும் அப்படின்ட்டார் கட்சியில. ஸோ இவரு பொருள் முதல்வாதியாகவும் இருக்காரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கருத்து முதல்வாதியாகவும் இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் பெனடிக்ட் ஸ்பினோசா. இவர் 1632, 1677. இவர் வந்து ஒரு டச்சு நாட்டவர். முதலில் முதலாளித்துவ உறவுகள் பாருங்க. டச் அந்த இது ஹாலண்டு அங்க வந்துதான் அவங்களுடைய அந்த வர்த்தகம்
வேகமா வளர்ந்தது. முதலாளித்துவ உறவுகள் ஏற்பட்ட நாடு. அதாவது சரக்கு உற்பத்தியும் வியாபாரமும் ஏற்பட்ட நாடாகும். ஏங்கல்ஸ் இது குறிக்கிறாரு. இவர் கடவுள் படைத்தார் என்பதை மறுத்தார். என்ன? ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். அக்காலத்தில் யூதர்களை ஒரு தாயகம், அவங்களுக்கு ஒரு தாய்நாடு இல்ல. அப்போ விரட்டி அடிக்கும் காலம் அவர் இருந்த 1632 1677 இவருடைய காலம். சரியா? இந்த இவருடைய இந்த இந்த மாதிரிலாம் கருத்து நீ சொல்றல்ல. சரக்கு உற்பத்தி, வியாபாரம், அப்புறம் இந்த கடவுள் இல்ல, அது இது கடவுள் படைத்தார் என்பதை மறுத்தார். இந்த நாத்திகத்தெல்லாம் நீ மாத்திக்கோ, உனக்கு அரசு வேலை கொடுக்கும் அப்படின்னதுக்கு போடான்ட்டான். ஆனா இவர் வந்து ஒரு ஜனநாயகவாதியா இருந்தாரு. டெக்கார்ட்டோ வந்து அவருடைய முன்னாடி இருந்த இந்த ஸ்பினோசா என்ன பண்ணாரு, டெக்கார்ட்டோட கருத்தை இவர் வந்து அந்த துவைதத்தை ஏத்துக்கல. இயற்கையும் நிரந்தரமானதுன்ட்டாரு இவரு. அவர் வந்து வேற சொன்னார். கடவுள் வேற, இயற்கை வேற அப்படின்னு சொன்னார்ல. இயற்கை நிரந்தரமானதுயா. அதை வந்து யாராலையும் வந்து தோற்றுவிக்க முடியாது. அதை இயக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ட்டாரு. சிந்தனை வேறு, மூளை வேறு அல்ல. ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாதுன்னாரு. முதல்ல அது சொன்னாரு. சரியா? அப்போ இப்படிதான் மெதுவா இது எல்லாம் வந்து முரண்பாடுனால எல்லாம் வருது. அடுத்தது ஷான் லாக்கே. இவர் வந்து 1632 இருந்து 1704. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டவர். இவர் வந்து இந்த நம்மளுடைய உடற்கூறு, ஹார்ட் எங்க, லிவர் எங்க, லங்ஸ் எங்க அப்படின்னு இவர் பேக்கனுடைய தத்துவத்தை இவர் வந்து முன்னிலைப்படுத்தினார். குழந்தை பிறக்கும் போதே அதன் மூளையிலே கருத்துக்களுக்கும் அமைந்துள்ளதாக பிளேட்டோ போன்றவர்கள் சொன்னாங்க. பிளேட்டோ அவருடைய கருத்து வந்து குழந்தை பிறக்கும் போதே இந்த அறிவோட தான் பிறக்குதுன்னு. அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு இவர். சரியா? இந்த ஐம்புலன்களால் உணரப்படும் உணர்ச்சியான அறிவாகும் அப்படின்ட்டாரு இவர். தான் ஒரு பொருள் முதல்வாதி அப்படின்னு ஓப்பனா சொன்னாரு. புறப்பொருளில் இருந்து தான் நமக்கு நம்ம மூளை வந்து வெளியில நான் இங்க உக்காந்துட்டு இருக்கேன், எனக்கு எதிர்க்க ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்றத நான் அது வரும்போது இந்த லேப்டாப்பை பார்த்து தான் நான் பேசணும், அந்த லென்ஸை பார்த்து தான் நான் பேசணும் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு எங்கேருந்து வருது? அது எதிர்க்க இருக்கு, அந்த லென்ஸ் அங்க இருக்கு. அது வந்து மூளையில பிரதிபலிக்குது. அதனால தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த லேப்டாப்பும் இந்த லென்ஸும் இல்லாம நான் பேசியிருந்தாக்க எங்கேருந்து உங்களுக்கு அந்த கருத்து பரவாது. அப்போ அந்த புறப்பொருள் தான் நம்ம மூளையை வந்து தாக்குது. அதனால தான் நமக்கு வந்து எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொருள் முதல்வாதத்தை அட்வான்ஸ்டா கொண்டு போனாரு. அப்போ அது வந்து இந்த பொருள்களுக்கு குணம் உண்டு. முதல் குணம் அதனுடைய உருவம். அது அசைகிறதா, நிலையா இருக்கா. அதுக்கப்புறம் கட்டியா, திரவமா, இல்ல காத்து மாதிரி இருக்கா. இல்லைன்னாக்க இரண்டாவது வந்து நிறம், ஓசை, ருசி, மனம் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனாக்க, இந்த இரண்டாவது இருக்குல்ல, நிறம், ஓசை, ருசி, மனம். வேப்பலை கசக்கும். அந்த ருசி வந்து நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அந்த ருசி அப்படியே இருக்கும். சரியா? அது அந்த பச்சை இருக்கு. அது ஏன் அதுல இருக்கு? குளோரோஃபில் இருக்கு. அதனால அந்த பச்சை நிறம் இருக்கு. அது வந்து நம்ம நினைச்சதுனால தான் கிடையாது. அப்போ ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு உருவத்துல இருக்கும். எல்லாத்துக்கும் இயற்கையோட வழிமுறை இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து டார்வின் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த இது வளரல. அப்போ இந்த ஐம்புலன்களால நம்மளால சிலதெல்லாம் உணர முடியும் அப்படின்னு. ஆனா இவர் பொருள் முதல்வாதி தான். எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருக்காரு. குணம் உண்டுன்ட்டாரு. இவ்வளவுதான் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவருடைய தத்துவத்தை பெர்க்லின்ற ஒரு பாதிரியார் இங்கிலாந்துல அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. பெர்க்லி யாரு? இவருக்கு பின்னாடி வந்தவர் 1684 1783. இவரும் இங்கிலாந்து நாட்டவர். ஹாப்ஸ், லாக்கே இவங்க சொன்னவர்கள் பொருள் கருத்துக்களை கடுமையா எதிர்த்தார். ஏன்னா இவர் வந்து பாதிரியார். உலகமே மாயை. நம்ம சங்கராச்சாரியார் மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. உலகமே மாயை. ஓ, நீ கருப்பு கலர்னு ஒண்ணு சொன்னாக்க நீ வச்ச பேர் யாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பெட்ரோல்ல இருந்து தார் வருது. அதை பெட்ரோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தார் கருப்பா வர்றதுனால கருப்புன்றோம். நம்ம சொன்னதுனால அது கருப்பாகும். சரியா? இது அவருக்கு தெரியாது. அப்ப பாதிரியாருன்னா உலகமே மாயன்ற போது பெட்ரோல்ல இருந்து வரும்போது அந்த மெழுகு இப்படிதான் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியுமா அவருக்கு? அதுல இருந்து தான் இந்த வந்து கிரீஸ் இப்படி வரும்
இல்லைன்னாக்கா வேஸ்லின் வருது. 137 பொருள் பெட்ரோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வரும். அதுல இந்த தாரு, இந்த வேஸ்லின் இதெல்லாம் ஒரு ஒரு பகுதி. இதுதான் நிலைமை. அப்போ உலகமே மாயைன்ட்டாக்க, இவருடைய தத்துவத்துக்கு நம்ம என்ன சொல்றது? இவருடைய பாயிண்ட் முதலாளித்துவ தத்துவத்தை முதலாளிகளுக்கு தத்துவத்தை கையில கொண்டாந்து கொடுத்தாரு. வெள்ளித்தட்டுல கொடுத்தாரு. அதனால முதலாளிகள் இவரை போற்றி புகழ்வாங்க. சரி, இவருக்கு அடுத்தது யாரு? டேவிட் ஹியூம். 1711 1776. இவரு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். பெர்க்லியின் சீடர். பெர்க்லியின் சீடரா இருந்தாரு. ஆனா இவர் சந்தேகவாத தத்துவத்தை முன்வைத்தார். கடவுள் உண்டு என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாதுன்னு தூக்கி அடிச்சிட்டாரு அவரை. பொருள்களை அடிப்படையாக கொண்டதே உலகம்ட்டாரு. பெர்க்லி சொன்னதுக்கு நேர் மாறா அடிச்சிட்டாரு. சரியா? அஹ், பொருள்களை அடிப்படையாக கொண்டதே உலகம் ஐம்புலன்களில் ஏற்படக்கூடிய உணர்வு விளக்கம் தான் விஞ்ஞானம் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த முதலாளித்துவத்திற்கும் நிலப்பிரபுத்துவத்திற்கும் சமரசம் ஏற்பட்டதால் கருத்து முதல்வாதம் தலை தூக்கியது. யார்? இந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல. சரியா? ஏன்னா இவர் பொருள்களை அடிப்படையாக கொண்டதே உலகம் என்பதை மறுத்தார். இப்போ பொருள் முதல்வாதமும் சொல்லல. ஆனா இவர் கடவுள் உண்டு அப்படின்னு இவர் சந்தேகவாதத்தை கல்வி விட்டாரு. இது எல்லாத்தையுமே டவுட் போடுது. டேவிட் ஹியூம் பண்ணது எல்லாத்தையும் டவுட் பண்றேன். சரி, டவுட் பண்ணிட்டு அப்புறம் சந்தேகப்பட்டுட்டா அதுக்கப்புறம் நான் முடிவு தான். இது ஏன் இந்த இதுனாக்க, ஒரு பக்கம் முதலாளித்துவம் தன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுது. எப்போ? 1400ல இருந்து ட்ரை பண்ணுது. நான் சொன்னேன்ல, தாமஸ் முன்சர், அப்புறம் மார்ட்டின் லூதர் 1545ல அங்க ட்ரை பண்றாங்க ஜெர்மனில. முடியல. கிட்டத்தட்ட 350 400 வருஷம் முதலாளித்துவம் போராடுது, ஆட்சிக்கு வருது. அப்போ 1689ல புகழ்படைத்த புரட்சி, குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு கற்பனாவாத சோசியலிசத்துல எங்கல்ஸ் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. 2 குரூப்புக்கு போட்டி போடுறாங்க. யாரு? நிலப்பிரபுத்துவம், முதலாளிகளும். கடைசியில என்ன பண்றாங்க? 2 பேரும் சமரசம். இன்னைக்கு நம்ம இந்த சமரசத்தை நிறைய இடத்துல பாக்குறோம். இந்த சமரசம் அன்னைக்கு 1689ல இருந்து இருக்குது. முதலாளிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமரசம் ஒன்றும் புதுசு கிடையாது. இவருக்கு அடுத்தது ஹோல்பாக். இவர் ஒரு பிரெஞ்சுக்காரர். 1726 1789. இவர் ஒரு நாத்திகவாதி. பிரெஞ்சு புரட்சிக்கு இவருடைய தத்துவம் உதவியா இருக்கு. பொருள் நிரந்தரமானது, அதை யாரும் அழிக்க முடியாது, யாரும் அதனை உண்டாக்க முடியாதுன்னு சொன்னவர். இவரு கண்டிப்பா பிரெஞ்சு புரட்சியில இருக்க வேண்டிய ஒரு ஆள். மூளை என்பது ஒரு பொருள் தான். பாருங்க என்ன அடி அடிக்கிறார் பாருங்க. வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைந்த பொருள் அது. மதத்தை பற்றி கூறுகள். மனிதனுக்கு அறிவு ஏற்படாத போது புராதன காலத்தில் தோன்றியதுதான் மதம். மார்க்சுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, தெளிவாடிச்சிட்டாரு. சரியா? ஆனா கருத்துக்கள் தான் சமுதாயத்தை மாற்றுகின்றன. ஒரு விதத்துல கரெக்டு. பௌதீக சக்தி கருத்து மக்களை கவித்துனா அது இதாகும். ஆனா கருத்து முதல் இல்லை, பொருள் தான் முதல். அந்த அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய இதுதான் மாற்றம். ஏன்னா பிரெஞ்சு புரட்சி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனை இருந்தது இல்ல. யார் அதிகாரத்துக்கு வருது? டோட்டாலி வர சொல்ற அதிகாரம்ன்றது அந்த ஒரு ஏரியா வரல இல்ல. அது பின்னாடி தானே வருது. அப்போ அது அது முழுமையாக உற்பத்தி கருத்துக்கள் தான் சமுதாயத்தை மாற்றுகின்றன என்றால் சமுதாய மாற்றத்துக்கு அது ஒரு காரணம். அவ்வளவுதான். ஆனா அதுவே காரணம் கிடையாது. காரணம் எது? உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி முறைகளுக்கும் சமுதாயத்தில் மாற்றத்தின் அடிப்படை காரணமாகும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிசம் சொல்றது. அப்புறம் டெனிஸ் டிதரோ, இவர் 1713 1784. இவரும் ஒரு பிரெஞ்சுக்காரர். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பத்தி ஒரு அகராதியே எழுதிட்டாரு இந்த பிரெஞ்சுக்காரர். பிரெஞ்சு புரட்சிக்கு பல்வேறு கருத்துக்களை கொடுத்து வருவது. பெர்க்லியை முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அவரை போட்டு ஒரு சாத்துறாரு. அவரை எப்படி கிண்டல் அடிக்கிறாருன்னா, ஒரு பியானோ இருக்கு, வாசிக்கிற பியானோ. அந்த பியானோ நினைச்சுதான் தன்னுக்கு மேல தான் தான் உலகத்துல எல்லா என்ன சொல்றது,
ராகங்கள் போட்டு எல்லா பாட்டையும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரியா? அப்படி நினைச்சுட்டாங்க. அந்த மாதிரி பியானோ மாத்திரமா இருக்கு, வயலின் இல்லையா, தபேலா இல்லையா, மிச்சம் எதுவும் இல்லையா, கிட்டார் இல்லையா? அப்போ ஒரு பியானோ வாத்தியம் எப்படி நினைச்சுக்குதோ கற்பனை அந்த மாதிரி சொல்லிட்டாரு. யாரு? இந்த பெர்க்லி அப்படின்னு ஒரு போட்டு ஒரே சாத்திட்டாரு. அப்போ ஆனா இந்த உலகமே வந்து என்ன ஆகுது, எல்லா பொருளும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அஹ், இந்த பொருள்களுக்குள்ள அகநிலை இயக்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் அணுக்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அணுக்கள் உள்ள ஒரு பொருளுக்கு உள்ள அணு இருக்குல்ல, அந்த பொருள் வந்து அந்த அணு வந்து அது பொருளுக்குள்ள மூவ் பண்ணுது இல்ல, அந்த அகநிலை இயக்கம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கல்லை எடுத்து எறிந்தால் அது பரவி கொண்டே இருக்கும் அந்த தண்ணி. ஆனால் காற்று அது வந்து உராய்வு பண்ணுது. பூமியோட ஈர்ப்பு சக்தி இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, அந்த தண்ணி அந்த கல்லு வந்து மேல போக விடாம தடுக்குது. அப்படியே ஒரு வளைவா இருந்து அப்படியே இதாயிடுது. அப்போ உயிருள்ளதை உயிரில்லாததாக ஆக்க முடியும் என்றார். இப்படி பண்றாரு. அப்ப தர்க்க முறையினை இவர் கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு தர்க்க முறையினை கொண்டு வர்றாரு. அந்த இதுலதான் இவரு அணு இதெல்லாம் கொண்டு வந்து பேசுறாரு. உயிருள்ளதையும் உயிரில்லாதவற்றையும் ஒருங்கிணைத்தை பார்த்தால்தான் இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மனிதர்களையும் மிருகங்களையும் பிரிக்க முடியும். எங்க பாருங்க, இவரு சொன்னது யார் அடாப்ட் பண்றது? டார்வின். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உணர்வு என்பது ஒரு பொருளின் குணம்தான் அப்படின்றாரு. பேக்கன் போன்றோர் தடுமாறினார்கள். இவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. ஐம்புலன்கள் உராய்கின்ற போது ஐம்புலன்கள் என்ன பண்ணுது, மூளையில போய் உராயும் போது நமக்கு அந்த பொருளை பத்தி நமக்கு ஒரு சில கருத்துக்களை உருவாக்குது. அது என்ன காத்தா, அது என்ன நெருப்பா, அது என்ன ஜட பொருளா, இல்ல அது திரவ பொருளா, அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியுது. தண்ணி இருக்கு, அது உறைஞ்சிடுச்சுன்னா அதுவே ஐஸ் கட்டி, அது பொங்கிச்சுன்னாக்க அது நீராவி. அப்போ எது உண்மை எது பொய் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அறிய முடியும் அப்படின்றாரு. ஆத்மா கடவுள் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவர் ஓப்பனா டெனிஸ் ஜிதரோ ரொம்ப கிளியரா அடிச்சிட்டாரு. இது அப்போ இவரு இதுக்கு இதே மாதிரி ஹெவிடியஸ் அவர் வந்து அவரும் ஒரு பிரெஞ்சுக்காரர். அவரும் வந்து புறநிலை சார்பு என்பதுதான் சமுதாய அமைப்பு. பாருங்க, இவர் அகநிலையை சொன்னாரா? புறநிலை சமுதாயத்துல இருக்கிறது தான்டா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி மனுஷங்கிட்ட அறிவை கொடுக்குது, அதனாலதான் தத்துவம் வருது அப்படின்றது. இந்த நிலப்பிரபுத்துவத்தை மாத்தணும்னு சொன்னவர் இவர். அப்போ தோமஸோ அடுத்தது காம்பனல்லா. இவர் 1563 இருந்து 1637. இவர் வந்து இந்த காம்பனல்லா ஒரு இத்தாலிய பொருள் முதல்வாதி. ஸ்பெயினின் ஆட்சியை எங்க அங்க வந்து ஒரு ஆட்சியை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நடந்தது. அதில் இவர் கலந்து கொண்டார். இதற்காக ஒரு வாழ்நாள் முழுவதும் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சூரிய நகரம் என்ற நூலை இவர் எழுதினார். அது ஒரு கம்யூனிச அமைப்பை பற்றியதாகும். வறுமையும் வறுமையை உண்டாக்குகிற சமூக அமைப்பு தான் மனித கஷ்டங்களுக்கு காரணம். இத மாதிரி வந்து எல்லோரும் பணக்காரர்களா இருக்கணும். எப்படி எனில் சொத்து சமூகத்துக்கு சொந்தம். எல்லோரும் ஏழைகள். எப்படி என்றால் யாருக்கும் தனி சொத்து இல்லை. எப்படி டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. யாருக்கும் சொத்து இல்லை, அதனால எல்லாரும் பணக்காரன் கிடையாது. யாரும் பணக்காரன் கிடையாது, ஏன்னா யாருக்கும் சொத்து இல்லை. அப்போ உழைப்பு என்பது அவமானத்தின் சின்னம் இல்லை. என்ன அடி அடிக்கிறார் பாருங்க. பெருமையின் சின்னம் அப்படின்னு ஒரு போடு போடுறாரு. அப்போ அந்த காலத்தில் இந்த பொது உடைமை தான் ஓங்கும் என்றார். சூரிய உலகில், ஏன்னா இவர் அது அந்த மாதிரி எழுதினார்ல ஒரு தியரி, சூரிய உலகில் அடிமைகளுக்கு இடமில்லைன்னாரு. அப்போ அந்த அடிமை சமுதாயம், முன்னாடி இருந்த அடிமை சமுதாயம் நிலப்பிரபுத்துவத்துல இந்த கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, இது பண்றதுக்காக விடுபடணுன்றதுக்காக இவர் அந்த மாதிரி சொல்றாரு. பின்னாடி வந்தவர் இமானுவேல் காண்ட், 1724 1804. இவர் ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி. இவர் அறிவியலையும் மதத்தையும் இணைக்க முற்பட்டார். பாருங்க, ஏற்கனவே பார்த்தோம்ல சமரசம்,
அந்த சமரசத்துக்கு இந்த இமானுவேல் காண்ட் வழி பண்ணார். ஏன்னா ஒரு பக்கம் முதலாளிகள் விவசாயிகளை வச்சு நிர்வாகத்துக்கு எதிர்க்க அவன் தூண்டி விடுறான். அதை சமாளிக்கணும்ல, அதுக்கு எவனாவது ஒரு தத்துவ ஆள் வந்துருவான். அதுல ஒரு ஆளு ஏற்கனவே பார்த்தது இன்னொருத்தர், அதே மாதிரி இப்போ இமானுவேல் காண்ட் இவரு வர்றாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, மூளையை ஒத்துக்கிறாரு. மூளை ஒரு தனி வந்து மூளைக்கு வெளியில தாண்டா எல்லா பொருளும் இருக்குன்றாரு. அந்த மாதிரி பேசும்போது பொருள் முதல்வாதியா இருக்கு. ஆனா இயற்கையும் இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது, பொருளை புரிஞ்சிக்க முடியாதுன்றார். இது எப்படி சரியா இருக்கும்? மூளைக்கு வெளியில, தலைக்கு வெளியில பொருள் இருக்குன்றாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா பேசுறாரு. அப்போ ஒரு பொருளை பத்தி எதிர்க்க ஒரு பொருளை பார்க்கிறோம், ஏதோ ஒரு மரத்தை பார்க்கிறோம். அந்த மரத்தை பத்தி அந்த மரம் அந்த மரத்தை பத்தி நான் சிந்திக்கிறேன்னாக்க என் மூளையில் ஒரு முரண்பாடு ஏற்படுது. அந்த அந்த ஏற்படுது. அந்த பொருளின் அது வந்து தாக்கம் பண்ணுது இல்ல. அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தான் மூளையில் முரண்பாடு தோன்றதான் செய்யும். அப்ப அதை பத்தி நான் ஜாஸ்தி யோசிக்க என் மூளையில ஒரு முரண்பாடு தோன்றும். அந்த முரண்பாடிலிருந்து நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்றதுதான் இந்த மார்க்ஸ் வந்து அந்த முரண்பாடு பொருளில் உள்ளது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. அப்போ ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் தான் சமரசம் கொண்டு வரணும்னாருல, அறிவை கட்டுப்படுத்தணும், இதை வந்து தாண்டி போகக்கூடாது, அப்படி கடவுளை தாண்டி இடம் போகக்கூடாது, கடவுளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டாரு. அப்புறம் ஃபிஷ்டே, இவரும் ஒரு ஜெர்மன் ஆளு, காண்டோட சீடர். ஆனா எந்திரகதி பொருள் முதல்வாதத்தை இவர் எதிர்த்தார். எந்திரகதி, நான் ஏற்கனவே ஒரு இது எந்திரகதி பார்த்தோம்ல, அந்த காலையில வந்தா சாயந்தரம். அப்ப எந்திரகதினா சமுதாயம் வந்து எந்திரகதியா இல்லை. சமுதாயத்துல வளர்ச்சி மாற்றங்கள் இருக்கு. அப்போ எல்லாவற்றிலும் அதில் முரண்பாடு உண்டு, மாற்றங்கள் ஏற்படுது. இயற்கையில் தமக்குள்ளே தூண்டுதலினால் அசைவு ஏற்படுகிறது. பாருங்க எங்க கொண்டு அறிவு எப்படி வளருது பாருங்க. இயற்கையில் தமக்குள்ளே உள்ள தூண்டுதலினால் அசைவு ஏற்படுகிறது அப்படின்னு நானும் என்னை உருவாக்கிய சக்தியும் உண்மை என்றார். இதனால் இவர் கருத்து முதல்வாதிகள் இப்படி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெலிங், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு சக்தி, இவர் வந்து இதே மாதிரி ஒரு ஆளு, தோன்றுவதற்கு முன்பு ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும், அதோட தூண்டுதனால தான் சிந்தனை ஆத்மா எல்லாம் வந்ததுன்னு இவர் ஒரு கருத்து முதல்வாதி. இவர் வந்து ஹெகல், நம்ம சொல்றோம்ல அடிக்கடியா, ஹெகலோட ஆசிரியர் இந்த ஜெல்லிங்ன்றவர் ஜெர்மன்ல. அடுத்தது ஹெகல் 1770 1813. தத்துவம், விஞ்ஞானம், கலைகள் ஆகிய பல துறைகளில் ஜெர்மனி வளர்ந்திருந்த காலம் எப்போ ஹெகல் காலம். அதுனா ஒரு சக்தி முதலில் தோன்றியது என்றும் அதனுடைய திருவிளையாடல்களினால் தான் சகலமும் ஏற்பட்டது அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இந்த முழுமைமிகு சக்தி தீவிரமற்றது, எல்லாம் அழியும் என்றார். எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க சில பேர் உலகம் இன்னைக்கு அழியும். அந்த மாதிரி பிரபஞ்சமாவது எல்லையற்ற மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள் மாத்திரம் கண்டிப்பா உண்டு. அந்த மாற்றங்களுக்கு காரணம் பொருள்களில் இருக்கிற முரண்பாடுகள்னு சொல்லிட்டாரு. சரியா? இந்த முரண்பாடுகள் பரம்பொருள் பற்றி ஹெகல் கூறுவது, பரம்பொருள் எந்த ஒரு காலகட்டமும் இல்லாத பொருளாகும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது. அந்த பரம்பொருள் தான் இந்த இதெல்லாம் அப்படின்ட்டாரு. காரணம் இயக்கத்துக்கு. அப்போ இயற்கையினால் மறுக்கப்பட்டு இயற்கை தோன்றியது இவர் சொல்றது. பின்னர் அந்த இயற்கையும் மறுத்து சிந்தனை உருவாகியது. அதனால் அந்த அறிவு பரம்பொருளை விட மேலோங்கி இருக்கிறது. இந்த சிந்தனை சமுதாய சிந்தனையாகவும் எனது கருத்துக்கள் கடந்த காலத்திற்கு பொருந்தும் என்றார். நான் சொல்றது எல்லாம் கடந்த காலத்துக்கா? அப்போ இன்னைக்கு நீ தானே எப்ப பார்த்தாலும் மாறுதுன்ற உலகம், சமுதாயம் மாறுதுன்ற, இயற்கை மாறுதுன்ற. அப்போ கடந்த காலத்துக்கு மாத்திரம்னா நிகழ்காலம் என்ன, பின்னாடி வரக்கூடிய காலம் தான். உன்னுடைய தேரி எதுக்கு போச்சு? இங்கதான் பிரச்சனை. அப்போ இந்த தர்க்க விஞ்ஞானம் என்ற தனது முக்கிய நூலில் ஹெகல் இருத்தலும் இல்லாமையும் அளவும் குணமும், பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, அது இல்லாமையும் இருக்கு, அளவும் இருக்கு, குணமும் இருக்கு, எல்லையும் இருக்கு, எல்லையும் அற்றாமல் இருக்கு, சாரமும் இயல்பும் ரெண்டும் இருக்கு, ஒத்தத்தன்மையும் வேறுபாடும் இருக்கு, தேவையும் தற்செயலும் எல்லாம் இருக்குன்றார்.
சுதந்திரமும் அதுக்கு உண்டான தேவையும் இருக்கு. அகநிலையும் புறநிலையும் ரெண்டும் இருக்குன்றாரு. ஏன்னா இவர் இயக்கத்தை பத்தி பேசுறாரு, பொருளை பத்தியே பேசல. அதுதான் பிரச்சனை. சிந்தனை மூலம் வளர்ச்சி ஏற்படுவது என்று தவறாக புரிந்து கொண்டார். இதுதான் பிரச்சனை அவர்கிட்ட. பொருளின் வளர்ச்சியை இயற்கையின் வளர்ச்சியினும் அங்கீகரிக்கவில்லை. அதான் பிரச்சனை. பொருள்ல வளர்ச்சி ஏற்படுது, இயற்கையிலையும் வளர்ச்சி ஏற்படுது. ஆனா எல்லாம் இயங்குகுதுன்னு மாத்திரம் சொல்லிட்டாரு. எல்லாம் மாறும் அப்படின்ட்டாரு. ஆனா பிரஷ்யா ஆட்சி மாத்திரம் மாறாது. ஜெர்மனியோட ஆட்சியை மாத்திரம் பிரஷ்யான்னு அன்னைக்கு பேரு, அது மாறாது அப்படின்ட்டாரு. அடுத்தது கடைசியா ஃபயர்பார்க். இவரும் வந்து ஒரு ஜெர்மானியர். 1804 1872. ஹெகலின் சீடர் பாருங்க. இவரும் ஹெகலின் சீடர். ஹெகலின் தத்துவத்தை எதிர்த்து எழுதினார். சரியா? சிந்தனை மனிதனின் சக்தாகும். புறத்தே உள்ள பொருள், உலகின் பொருள் சார்ந்த பிரதிபலிப்பு மனிதன் புலன்களில், மூளையில் உணர்ச்சி ஏற்பட்ட தூண்டுது. அதனால இதா இருந்தது. ஆனா ஹெகலை வந்து ஒரு முழுசா வந்து அவர் சொன்ன எல்லாம் மாறுதுன்னு சொன்னார்ல, அந்த சமாச்சாரத்தை இவர் புரிஞ்சிக்கல. ஃபயர்பாக் புரிஞ்சிக்கல. இவர் மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியாக உருவாகினான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. பொருள்தான் அடிப்படைன்ட்டாரு. மனிதன் ஏன் கடவுள் மேல ஏன் நம்பிக்கை வைத்தான் என்றால் அவனுக்கு கற்பனை திறன் அதிகம் அப்படின்ட்டாரு. அவன் ஆனா மனுஷன் என்ன பண்றான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய குறையிலேருந்து நான் வெளில வரணும்னு பார்க்கறான். இதனால் நாத்திகத்துக்கு இவர் ஆதாரமாக இருக்கும். அதே சமயம் கடவுளில்லா மதத்தை உருவாக்க முயன்றார். அதான் பிரச்சனை இவர்கிட்ட. கடைசியில் இவர் எங்க போயிட்டாரு? நாத்திகத்தை சொன்னாரு. கடவுள் இல்லை, கடவுள் தானே காரணம் இதுக்கெல்லாம். அப்போ இந்த கடவுள் இல்லா ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு இவர் ஃபயர்பார்க்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் அடுத்தது வந்து இன்னொரு பிரெஞ்சுக்காரர் செயின்ட் சைமன். 1760 1825. இவர் செயின்ட் சைமன் வந்து புரட்சியில் ஈடுபட்டார், பிரெஞ்சு புரட்சியில. சரியா? சோம்பேறிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் இடையே உள்ள முரண்பாடுதான் சமுதாயத்தில் முக்கிய முரண்பாடாகும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் 1760 1826 இன்னும் பிரெஞ்சு அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில பல்வேறு புரட்சிகள்ல ஒரு ஈடுபட்ட ஆள் இவர். அன்னைக்கு உழைப்பாளிகள் பட்டியலில் முதலாளிகளும் இருந்தனர், வட்டிக்கு பணம் தருவோரும் இருந்தனர். ஏனென்றால் அன்றைய வளர்ச்சி அவ்வளவுதான். முதலாளிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் சேர்ந்து சமுதாயத்துக்கு தர்மகர்த்தாவா இருக்கணும். முதலாளிகளும் விஞ்ஞானிகளும் தர்மகர்த்தா மாதிரி இருக்கணும். அதான் கற்பனாவாத சோசியலிசம். அந்த ஒரு இதுக்கு செயின்ட் சைமன் போயிட்டாரு. ஏன்னா நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. மார்க்ஸ் எங்கல்ஸ் மாதிரி அங்க யோசிக்கல. எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. கற்பனாவாத சோசியலிசத்துக்கு போயிட்டாரு. அடுத்தவர் இன்னொருத்தர் சார்ல்ஸ் ஃபியூரியர். இவர் ஒரு பிரெஞ்சு நாட்டவர். புரட்சி காலத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முதலிய முழக்கங்களை ஆட்சியில் ஏற முடியாமல் போனதற்கு முதலாளிகள் அனுமதிக்காமல் போனதுதான். முதலாளிகள் அந்த இந்த கோஷம் இருக்குல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், காரணம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு காரணம் பல்வேறு. அதனால வந்து மக்கள் வந்து ஆவேசம் அடைஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதான் உண்மை. இந்த பின்னணியில் தான் சோசியலிச கருத்துக்கள் எழுந்தன. திட்டமிட்ட பொருளாதாரத்தை இவர் ஆதரித்தார். யாரு? ஃபியூரியர். தனி உடைமைக்கு எதிர்க்க இவர் நின்றார். ஏன்னா அதான பிரச்சனைங்க. உடல் உழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் சமமாக கருத வேண்டும் அப்படின்னு இவர் சொன்னார். பெண்களுக்கு உரிமையை பத்தி இவர் நிறைய பேசினார். கடைசியா இந்த கற்பனாவாத சோசியலிசத்துல ராபர்ட் ஓவன், இங்கிலாந்தில் இவர் பீரியட்ல வந்து முதலாளித்துவம் ஓங்கி வளர்ந்திருந்த நேரம் 1771 1858. பலமான முதலாளித்துவம் வளர்ந்த நேரம். 17ஆம் நூற்றாண்டில் 18ஆம் கிராம்வெல் தலைமையில் சார்லஸ் மன்னனின் தலையை வெட்டி புரட்சி செய்தனர். சரியா? அதுல இவர் பங்கு பெற்ற ஆளு. ஆனால் இங்கிலாந்தில் பெரிய தொழில்கள் இருந்தது. தொழிலாளிகளும் முதலாளிகளும் சம பங்கு வலுவாக இருந்தனர். நல்ல ஃபைட்டு. ஆனா தொழிலாளிகளால பெரிய
கோரிக்கைகளோ உரிமைகளோ பெற்றெடுக்க முடியல. அது வந்து சாசன இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது படிச்சாலும் புரியும். இல்லன்னாக்க இங்கிலாந்தின் தொழிலாளர்கள் நிலைமைன்னு சொல்லிட்டு எங்கெல்ஸ் எழுதின புக் இருக்கு. அத படிச்சாலும் புரியும். முதலாளித்துவமும் நிலப்பரப்பும் சமரசம் செய்து கொண்டது 2 பிளவுபட்டு இருந்தது. ஏன்னா அந்த சமரசத்தை பத்தி ஏற்கனவே சொன்னேன்ல. அந்த சமரசம் இருந்ததுனால 2ம் பலமா இருக்கு. ஆனா அங்க வந்து சோசியலிச கொள்கைகளுக்கு அங்க ஒண்ணும் பெரிய வழி இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாரு? இவரும் கற்பனாவாத சோசியலிசத்துக்கு மாற்று. ஏன்னா இயக்கவியல் பொருள் முதல் இயக்கவியல் தனியா நிக்குது. ஹெகல் சொல்லிட்டாரு. இயக்கம். பொருள் தனியா சொல்லிட்டாரு. யாரு? ஃபியர்பார்க். சொல்லிட்டு அவர் தனியா ஒரு மதத்துக்கு போயிட்டாரு. ஆனா இவரு என்ன பண்ணாரு? பிராக்டிகலா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ராபர்ட் ஓவன் இவரே வந்து ஒரு ஃபேக்டரிய ஓப்பன் பண்ணாரு. ஃபேக்டரியில தொழிலாளிகளுக்கு வேண்டிய சம்பளத்த எல்லாம் குடுத்தாரு. அவங்க பசங்களுக்கு கல்வி எல்லாம் குடுத்தாரு. நம்ம இன்னைக்கு பேசுற கிரட்ச் அதெல்லாம் அன்னைக்கே கொடுத்தாரு. பெண் தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு உள்ளது போன்று அந்த கிரட்ச் முதல் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வந்து பிரசவ கால இதெல்லாம் சலுகைகள்லாம் வேற குடுத்து எல்லாம் இது பண்ணி கடைசியில இவரு என்ன? முதலாளித்துவத்துல இவரு இந்த மாரி நடத்துறாரு. போட்டியில நிக்க முடியுமா? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாம கடைசியில மூடிட்டு, இவரே தொழிலாளியா மாறிட்டார். ஸோ இ இதெல்லாம் வந்து பல்வேறு தத்துவங்கள். இதெல்லாம் வந்து இந்த ஐரோப்பாவில நடந்தது. இந்த நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து நடந்தது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் தத்துவ ஆசிரியர்கள் கூறிய கருத்துக்கள் இவைகள் எல்லாம் 16, 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள் எழுந்த கருத்தாகும். இதிலிருந்து மேலும் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் எழுந்ததுதான் மார்க்சிய தத்துவம். சரியா? அப்போ மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இறுதியில் தோன்ற அப்போ மார்க்சிசம் 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் அதோட இறுதியில் மார்க்சிசம் பெருசா வரும்போது தோன்ற காரணம் என்ன? இதற்கு முன் ஏன் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னோ இல்ல 50 ஆண்டுகளுக்கு முன்போ ஏன் தோன்றவில்லை? இந்த கேள்வி. இந்த கேள்வியிலிருந்து அடுத்த வகுப்புல நான் தொடரலான்னு பார்க்கிறேன். ஏன்னா இத வந்து இப்ப ஏன்னாக்கா நம்ம வந்து அடுத்தது வந்து மார்க்சிசம் அத பத்தி பேச போறோம். அப்போ இனிமே இது வரைக்கும் கடைசியா அப்படி பல்வேறு கருத்துக்கள வந்து பொருள் முதல்வாதம் படிப்படியா எப்படி வளர்ந்து கடைசியா வந்து கற்பனாவாத சோசியலிசத்துல ஆ, இவருடைய ராபர்ட் ஓவன் வந்து ஃபேக்டரி ஆரம்பிச்சு கடைசியா வந்து கற்பனாவாத சோசியலிசத்தினால அவரால் போட்டியில நிக்க முடியல. மிச்ச காரணத்தினால நிக்க முடியல. அதாவது இது நீங்க வந்து ஒரு பெரிய முதலாளி வந்து ஒரு ஆலையில வந்து தொழிலாளிக்கு சார்பா பேசினான்னா, அவனால வந்து அந்த தொழில்ல இருக்க முடியாது. கொஞ்ச நாள் கூட. ஓடி போயிடும். உங்களுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லட்டுங்களா? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. அவர் 15 மணி நேரம் வேலை செய்யணும்னு அது வேற ஒரு கருத்து. ஆனா, நீங்க சிஇஓ மிச்ச பேர்லாம் அதிக சம்பளம் வாங்குறீங்க. உங்கள மாரி நெறைய சம்பளம் குடுங்கன்னு அவரு கீழ இருக்கிற தொழிலாளிக்கு குடுங்கன்னு சொன்னாரு. அடுத்த 3வது மாசம் இன்ஃபோசிஸ் விட்டு வெளில வந்துட்டார். இது லேட்டஸ்ட் உதாரணம். அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். பின்னாடி ஏன் வந்து மார்க்ஸ் 19ஆம் அந்த 18, 19ஆம் அந்த நூற்றாண்டுல மார்க்சிசம் தோன்றதுக்கு காரணம் என்ன? அப்படின்றதுலேருந்து நம்ம மிச்சத்த தொடருவோம். இந்த 2ஆம் பகுதிய நான் இதோட முடிச்சுக்கிறேன். தொடர் நான் முடிச்சுட்டேன். ரொம்ப நன்றி டைம் தோழர். ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. நீங்க வந்து தொகுப்பா ஒரு வரலாற்று பாடம் எடுத்த மாரி எங்களுக்கு அப்படியே எடுத்துட்டீங்க. ஆமா. ஆ, இது இப்போ நான் வேற பண்ணுவேன். வரலாறு தான் இது. நான் ஒண்ணும் வரலாறு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. அதான் நீங்க தொடர்ந்து ஆ, ஓ, கற்பனா சோசலிசம் ஆ, அது சொன்னதுனால எனக்கு அதுல ஒரு சின்ன கிண்டலான ஒண்ணு தோணுச்சு. அதாவது ஆ, அம்பேத்கர் வந்து புத்தரையும், கார்ல் மார்க்ஸையும் ஒப்பிட்டு கையெழுத்து பிரதியா வச்சு செத்து போயிட்டாரு. செத்த பிறகு வந்த புக்கு. அந்த புத்தகத்துல அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கலாம் சிரிப்பீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன போய், இப்போ இருந்த மனுஷனோட நான் ஒப்பிடுறேன்னு. இப்படின்னு இத நான் வந்து என்ன இன்டர்பிரட் பண்றேன்னா, அவ்வளோ லவ் கார்ல் மார்க்ஸ் மேல. அது ரைட். கார்ல் மார்க்ஸ் உயிரோட இருந்தா, புத்தரோட உங்கள கம்பீட் பண்ணி, கார்ல் மார்க்ஸ் ஒரு ஆளு
எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? அவர் என்ன நம்ம நினைப்பாரு? அதை எப்படி வேணாலும் நினைக்கலாம். நம்ம அவரு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. மார்க்சிஸ்ட்னா இப்படித்தான் யோசிக்கணுமான்னு அவர்கிட்ட கேட்டப்போ, எப்பா நீங்க யாரு வேணா எங்க இருக்க, நான் மார்க்சிஸ்ட் இல்லையா அப்படின்னு சொன்னவரு அப்ப அப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸ் புத்தரோட என்ன ஒருத்தர் கம்பேர் பண்ணாருன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை கட்டி பிடிச்சிருப்பாரு. ஏன்னா அது right. கார்ல் மார்க்ஸ் ரொம்ப நெகிழ்ச்சியானவர், உணர்ச்சி பூர்வமானவர். ஆமா சரிங்களா? அதனால அதுல அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ சொல்றாரு, சோசியலிசம்னா என்னது சயின்டிபிக் அப்படின்னு சொல்றாருன்னு கடந்து போறாரு அத. அதாவது அது எல்லாமே சோசியலிசம் தான். ஆனா என்னது சயின்டிபிக் அது அப்படி right. அப்படி அத கடக்க முயற்சி பண்றாரு. அது சரியா தப்பான்னுலாம் நம்ம அப்புறமா தனித்தனியா பேசிப்போம். நான் ஒரு அது right. இன்ட்ரெஸ்டிங்கான சுவையான தகவல் சொல்றதுக்காக சொல்ல வரேன். Correct, நீங்க correct. கூடுதலா 5, 10 வாட்டி நீங்க திருப்பி திருப்பி அத சொல்லும்போது எனக்கு நான் ஒரு அ தத்துவ மாத இதழ் ஆசிரியர்ட்ட ஃபோன்ல பேசும்போது சொன்னேன். கார்ல் மார்க்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு முன்னாடி இருந்த கற்பனாவாத சோசலிஸ்டுகள் கருத்தெல்லாம் தொகுத்து, அத சலிச்சு கிழிச்சு எடுத்து, அது அவரு விஞ்ஞான சோசலிசமா மாத்திட்டு போனாரு. நாம 100 வருஷம் இந்தியாவுல வேலை செஞ்சு, அத அப்படியே திருப்பி கற்பனாவாத சோசலிசமா மாத்தி வச்சிருக்கோம் தோழர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்ல முடியாது. அவர் ரொம்ப திக்குனாயிட்டாரு. எப்படி அப்படின்னாரு. இப்ப என் கருத்து என்னன்னா, ஐரோப்பால விஞ்ஞான சோசலிசமா இருக்கிறது, அங்க விஞ்ஞானி சோசலிசமா இருக்கிறது, அந்த கான்கிரீட் கண்டிஷன்ல, இந்தியன் கண்டிஷன்ல கற்பனாவாத சோசலிசமா இருக்கும். கற்பனாவாத சோசலிசமா அது இருக்கிறதுனால தான் அதே மாரி பேசுவாங்க. அப்படியே பேசுவோம். அத இந்திய கம்யூனிசமா பேசாம, அப்படியே பேசுவோம். அப்படின்னு ஒரு பல வகையான மார்க்சிய அவதாரங்கள்ல அப்படி ஒரு அவதாரம் இருக்கு. அந்த ஓ! மாரி ஒரு தோழர்கள் நான் பார்த்திருக்கேன். நீங்க ஒரு 10 வாட்டி அத சொன்ன உடனே எனக்கு இந்த நினைவுகள கிளர்த்தி விட்டுருச்சு. எப்படியோ எங்கள சிந்திக்க வச்சுட்டீங்க, சுகுமார் தோழர். அடி சக்க. இப்படி வேற ஒண்ணு இருக்கா? ஆனா இந்த ஹிஸ்டரி இதெல்லாம் படிச்சாக்க இது சிந்திக்க வேண்டிய நிலைமை தான் போகும். அந்த ஆள் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு. ஆ. அதனால நீங்க உங்க ஆவணத்த முடிங்க. சீக்கிரமா நீங்க ஆவணத்த முடிச்ச பிறகு, நாங்க ம். போக்குமாக்கான கேள்வி எல்லாம் கேட்டு, அந்த கேள்விக்கெல்லாம் சூடு ஏத்தி நாங்க தாராளம், விறுவிறுப்பா தாராளம். கேள்வி பதில்கள் அப்படின்னு பரபரப்பா ஆக்க போறோம். சரிங்களா? அது தாராளம். பண்ணுவோம், பண்ணுவோம், பண்ணுவோம். ஏ அதாவது 100 நீதியா வருஷமா கொக்கா? 100 வருஷமா ஆலமரத்த, கம்யூனிஸ்ட் ஆலமரத்த ஜப்பான் மாதிரி எப்படி தொட்டியிலே வளர்க்கிறோம்? அது ரகசியம் என்ன? அதனுடைய இயக்கவியல் ரகசியம் என்ன? தொட்டில இதெல்லாம் கேட்போம். நீங்க நீங்க ஆவணத்த படிச்சுட்டு சும்மா ஊங்கொட்டிட்டு விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. நாங்க இத கேட்போம். நீங்க பதில் சொல்லணும். 100 தாராளமா. வருஷமா எப்படி ஆலமரத்த தொட்டியில குட்டியாவே வளர்க்குறான்? இந்த அது ரைட். மிகப்பெரிய திறமையினுடைய இது எப்படி? அது அத ரைட். அது ரைட். இந்த உதாரணத்தை நான் வேற ஒரு இடத்துல பயன்படுத்திக்க போறேன். நன்றி. ஆமா. ரொம்ப நல்ல ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. ஆ, இது ஏனென்றால் இவங்க அனுராதபுரம் வேற டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கிறாங்க. அதால இன்னும் வரையில வீட்டுக்கு. காலையில ஓ, போனாங்க, இன்னும் வரையில. ஐயோ, நான் நான் நினைக்கிறேன் இன்டர்நெட்டும் அவருக்கு சரியா கிடைக்கலையேன்னு. அதெல்லாம் அட பாவமே. வேற ஒண்ணும் இல்ல. அதான் எனிவே நம்ம நேரம் ஆயிட்டதுனால ரெக்கார்டிங் ஆமா, ஆமா. நிறுத்தி க்ளோஸ் ஒரு பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் பேசிட்டு இது பண்ணுவோம். ரைட். ஓகே.